மத்திய அரசு இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து விவாதம் நடத்தப்பட்டுள்ள முத்தலாக் என்ற முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் சட்டம் 2019 அரசியல் சாசன சட்ட மாண்புகளுக்கு எதிரானது. முஸ்லிம் சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டமாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2017 ஆகஸ்டிலே உச்சநீதிமன்றம் ஒரே அமர்வில் தலாக் 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 என்று முத்தலாக் சொல்லி ஒரு முஸ்லிம் கணவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தால் அது சட்டப்படி செல்லாது என்று தீர்ப்பளித்து விட்டது. எனவே ஒரு முஸ்லிம் கணவர் முத்தலாக் முறைப்படி தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தால் அது சட்டப்படி செல்லாது என்ற ஒரு நிலையில் அது குறித்து எந்த ஒரு புதிய சட்டமும் ஏற்றுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் சட்டம் 2017 என்ற மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் தாக்கல் செய்து அங்கு பாஜக பெரும்பான்மையாக இருந்ததின் காரணமாக அந்த சட்டம் நிறைவேறியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சட்டம் மாநிலங்களவைக்கு வரும்போது பாஜக அரசாங்கத்தினால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. மாநிலங்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை ஒரு தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இந்த நிலையிலே தான் குறுக்கு வழியில் அந்த சட்டத்தை, அதாவது நாடாளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாத அந்த சட்டத்தை ஒரு அவசர சட்டமாக மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் 2018 நிறைவேற்றியது. இப்போது இன்றைய தினம் அந்த சட்டம் மீண்டும் சில திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது ஒரு உரிமையியல் தொடர்பான பிரச்சினை. உரிமையியல் தொடர்பான பிரச்சனையை குற்றவியல் செயலாக கருதுவது மிக மோசமான நிகழ்வாகும். இந்த சட்டம், அதாவது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மசோதா, ஒரு முஸ்லிம் கணவன் தன்னுடைய மனைவியை முத்தலாக் முறையிலே விவாகரத்து செய்துவிட்டால் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்வது அநீதியானது, அக்கிரமமானது, முஸ்லீம்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கின்றது. இந்திய தண்டனை சட்டத்தின்படி 2 வகுப்பாருக்கிடையிலே பகைமையை வளர்த்தல், கலவரத்தில் ஈடுபடுதல், அதேபோது கள்ளத்தனமான நாணயங்களை உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகித்தல், இவற்றுக்கு தான் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. அத்தகைய கொடிய குற்றமாக முத்தலாக்கை கருதுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் இது பாலின சமத்துவத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் என்று சொல்கிறார்கள். வாதத்திற்காக இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு விவாகரத்து செய்த கணவனிடமிருந்து அந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். கணவன் சிறைக்கு சென்ற பிறகு அந்த பெண்ணை மட்டுமல்ல, குழந்தைகளை மட்டுமல்ல, அவருடைய பெற்றோரையும் யார் கவனிப்பார் என்ற ஒரு கேள்விக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து, மோடி அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. உண்மையிலேயே இஸ்லாமிய சட்டங்கள் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை இன்றல்ல நேற்றல்ல 1450 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கிய ஒரு சிறப்பான மதமாக, மார்க்கமாக இருக்கின்றது. முஸ்லீம் பெண்கள் மீது கரிசனம் கொண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை. ஏனென்றால் இந்த மோடி
திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு 2014 முதலாக பூனாவை சேர்ந்த மோஷின் ஷேக் என்ற ஐடி ஊழியர் கொல்லப்பட்டதிலிருந்து ஏராளமான முஸ்லீம் ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பசுவின் பேரால், லவ் ஜிஹாதின் பேரால், வெறுப்பு பிரச்சாரங்களின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்டவர்களுடைய குடும்ப பெண்களை பற்றியெல்லாம் எந்த வகையிலும் கண்டு கொள்ளாத, அதற்கு வருத்தம் தெரிவிக்காத திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 2002 ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்த நரேந்திர மோடி முஸ்லீம் பெண்கள் மீது கரிசனம் காட்டுவது போல நாடகமாடி முஸ்லீம்களுடைய உரிமையை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டமாக தான் இந்த சட்டம் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் நடைபெற்ற போது எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன இடையிலே குறுக்கிட்டு, முஸ்லீம் பெண்கள் தலாக் விடப்பட்டால் அந்த கணவனுக்கு தண்டனை என்று சொல்கிறீர்கள், இந்து பெண்களோ அல்லது கிறிஸ்தவ பெண்களோ விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை உண்டா? மதத்தின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டக்கூடாதல்லவா என்று ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பினார். அதற்கு அந்த விவாதத்திலே பேசிக்கொண்டிருந்த மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள் இந்து மதத்தில் முத்தலாக் இல்லை என்று ஒரு பதிலை சொன்னார். ஆனால் நாட்டினுடைய பிரதமரை எடுத்துக்கொள்வோம். அவர் சிறு வயதில் திருமணம் முடித்து அவருடைய மனைவி ஜசோதா பெண்ணை அபலை பெண்ணாக விட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு எந்த விதமான வசதியும் அவர் செய்து கொடுக்காமல் இவர் சொகுசாக பிரதமராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி நாட்டிலே விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை விட கணவனால் கைவிடப்பட்ட அபலை பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது என்று தெளிவான புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இந்த நிலையில் முஸ்லீம் பெண்களை காரணம் காட்டி மொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் பழிவாங்க கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தை ராஜ்யசபாவில், மாநிலங்களவையில் அனைத்து கட்சிகளும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக அதிமுக சார்பிலே இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா குறிப்பிட்டது போல இறை நெறிகளுக்கு முரணாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு வரும் தேர்தலிலே இறைவன் இந்த ஆட்சிக்கு தகுந்த தண்டனையை வழங்குவார்.